இன்றைக்கி யூடியூப்பை பார்த்து நான் ஒரு இந்தோனேஷியன் டிஷ்ஷுங்க இது நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து காயெல்லாம் போட்டுக்கணுங்க. உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக வெட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் குடமிளகா க்ரீன் எனக்கு ஒன்று தான் கிடச்சிது போட்டேன். அதுக்கப்புறம் ரெட் குடமிளகா. இது வந்து நான் ஒரு சேனல் பார்த்து தாங்க பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி காயெல்லாம் போட்டேங்க. அடுத்தது பட்டர். இதுக்கு தேவையான பொருளுங்க பட்டர்லேயே வதக்கணும். சிம்மில் வச்சு கலர் மாறாமல் நம்ம அப்படியே வதக்கணுங்க. இதில் உப்பு போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், ரொம்ப போட்டுறாதீங்க. அது அப்படியே வதக்க வேண்டியதுதாங்க. சிம்மிலேயே வச்சு வதக்கணுங்க, கலர் மாறக்கூடாது. இப்போ நம்ம நல்லா காய் நல்லா வெந்துருச்சுங்க. முக்கால் பதத்துக்கு மேலே வேக விடக்கூடாதுங்க. இப்போ நம்ம சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. இப்போ அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க. சூப்பராக இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. க்ரீம் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா தேங்காய் பாலை நல்லா கெட்டியாக பிழிஞ்சு ஊற்றுங்க. க்ரீம் தான் ஊற்றணுன்ட்டு இல்லைங்க, தேங்காய் பால் கூட ஊற்றலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போது நம்ம கொஞ்சோண்டு ஒயிட் பெப்பருங்க, அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி போட்டுருக்கோம். இது வந்து அந்த சேனலில் வந்து அவங்க போடலை, இது வந்து எக்ஸ்ட்ரா நானாக போடுறேன். உங்களுக்கும் பிடிச்சா வேணுன்னா போட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ்ஷு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு. வணக்கம்.